எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறிது தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை 7 நாள் இந்த வசனம் சொன்னதால் பிரச்சனை மாறியது. சாட்சி. பிரியமானவர்களே, வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில வெளியே சொல்ல முடியாத அளவு பிரச்சனை இருக்கும், வேதனை இருக்கும், மனசுக்குள்ளே வச்சு வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. இப்படி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வெளியில சொல்ல முடியாது, யாரையும் நம்பி ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் கண்ணீர் மாறணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜெபத்தை, அதாவது இந்த வசனங்களை உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஆண்டவர் அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு அழகான ஒரு அற்புதத்தை செய்வாரு. ஊழியத்தின் பாதையில எத்தனையோ பேரை நம்ம பாக்குறோம், பழகுறோம். ஆனா அவங்க வெளி பார்க்கும் போது ரொம்ப சிரிச்சுட்டு கலகலப்பா சந்தோஷமா இருக்கிறது மாதிரி வெளிப்பார்வைக்கு தெரியும். நம்மள என்ன நினைப்போம் அப்படின்னா இவங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நபர்கிட்ட நம்ம பேசி பழகி போகும்போதுதான் தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர். அப்போ ஒருத்தங்க வெளிய பாக்குறதுக்கு சிரிச்சுட்டு இருந்த உடனே இவங்க ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தவறு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருக்கும். நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த பெண்ணோட வாழ்க்கையில பல பிரச்சனை, பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், அத வெளியே யார்ட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளே அழுது இருந்திருக்காங்க. அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட வரும்போது அவங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்துறாரு. அப்போ அந்த, அதாவது அவங்க பிரச்சனைக்கும் அவங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கும் கொஞ்சம் வர பொருந்தாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஆனா அவங்க கூட பேசி பழகும் போது ஆண்டவர் அதை அறிஞ்சுக்கிறதுக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி பல நிகழ்வுகளை காண செய்வாரு. அந்த பெண்மணி மனசு விட்டு மனசுல இருக்கிற பாரங்களை சொல்ல தொடங்கினாங்க. எத்தனையோ கஷ்டங்கள் வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் மனசுக்குள்ள 1000 வேதனை. ஏன்னா அன்பான கணவனே தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில செயல்களை செய்ய மறந்தவர்களா இருந்திருக்கிறாரு. வெளிப்பார்வைக்கு இது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்பா அரவணைப்பா பேசுறதும், வீட்டுக்குள்ள அந்த பெண்ணை ஒரு அடிமை மாதிரி நடத்துறதும், வீட்டு தேவைகளுக்கு தேவையான திங்ஸ வாங்கி கொடுக்காத ஒரு சூழ்நிலையில யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுலயே அதை வச்சு வச்சு அழுது கரெக்டான ஒரு துணி வர வாங்கி கொடுக்காத ஒரு சூழ்நிலை. ஆனா வெளிய பாக்குறதுக்கு இவங்களை மாதிரி அந்யோன்யமான கப்பல்ஸ் கிடையாது. இவங்க எவ்வளவு அன்பா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வெளியே நடக்கிறதுமா இருந்தது. இப்படி இத ஆண்டவர் உணர்த்தின பிறகு அவங்க கிட்ட கேட்கும் போது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல தொடங்குறாங்க. அவங்க கிட்ட ஆண்டவரை உண்மையா விசுவாசிச்சு இந்த வசனங்களை உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி கொடுத்து அவங்களும் விசுவாசத்தோட அதை சொல்லி ஜெபிக்க தொடங்கினாங்க. பாருங்க, ஜெபிச்ச பிறகு ஆண்டவரை உண்மையா விசுவாசிச்சதுனால எந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிச்சாங்களோ
அதே பொருள் ஆண்டவர் கிருபையா அவங்களுக்கு கிடைக்க செய்தாரு. எதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி வருந்தி அழுதாங்களோ என்கிட்ட, அதெல்லாம் ஆண்டவர் அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் சமூகத்துல சொல்லி அழுததுனால அவங்க வாழ்க்கையில பழையபடி யாரையும் நம்பாதபடிக்கு கர்த்தர் அவங்க வாழ்க்கையை இன்றைய தினம் வர அழகா செவ்வையா நடந்துட்டு போறாரு. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை நிமித்தமாக நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம். அந்த பிரச்சனையை மனிதனால யாருக்கிட்டையும் சொல்லி அழ முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இத நான் சொன்னவரை நம்ப மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி வர நீங்க யோசிச்சுட்டு அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்க கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், கண்ணீர், கவலைகள் எல்லாம் மனிதனுக்கு சொன்னாதான் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு அப்படி இல்லை. பிரியமானவர்களே, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவர் அறிந்திருக்கிறாரு. நீங்க அவரை உண்மையா விசுவாசிக்கும் போது, நீங்க அவரை உண்மையா நம்பும் போது ஆண்டவர் உங்களுக்கான தேவைகளை, உங்களுக்கான ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. கண்டிப்பா உங்க பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாறும். நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அந்த ஜெபத்தை, அதாவது அந்த வசனம் உங்களுக்குள்ளது அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சு ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு. அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம காணாமல் போகும்படிக்கு ஆண்டவர் அதை உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனை இல்லாமே மாற்றுவாரு. அவர் உங்களுக்கு தேவையானதை செய்வாரு. அதனால மனிதனை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பும் போது காரியம் அனைத்துமே வாய்க்கும். பிரியமானவர்களே, கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. சரி, அந்த வசனம் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாமா? அந்த வசனம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறத விட கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்களோ, வேதனையோடு இருக்கீங்களோ, அந்த காரியத்தை அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நடத்துவார், என் வாழ்க்கையில் அற்புதம் பண்ணுவார், என் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இந்த வசனங்கள், ஆண்டவரே நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் மனுஷனை நம்பி ஓடுனப்பா, ஆனால் எல்லாராலும் ஏமாற்றப்பட்டேன், இப்போ நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நீங்கள் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஆண்டவர் மீது விசுவாசத்தோட இந்த வசனங்களை நீங்கள் சொல்லி ஜபிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாறும். பிரியமானவர்களே, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில இருக்கிற அப்பா கண்ணீர், கவலைகள், வேதனைகள், மன பாரங்கள் அனைத்தையும் அப்பா நீங்க அறிவீங்கப்பா. என்னென்ன பாரங்களோட, என்னென்ன கவலையோட அப்பா அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க அறிவீங்கப்பா. அந்த கவலைகள், அந்த கண்ணீர், அந்த மனபாரங்கள், அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்துல அப்பா ஊற்றி கண்ணீரோட ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தியப்பா உன்னுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு இந்த பரம தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தர போறாரு. உங்க பிரச்சனை எல்லாம் மாறி, உங்க கண்ணீர் எல்லாம் மாறி கண்டிப்பா மாறப்போகுது.
கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.